Hi friends, welcome back to our channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட டே விலாக் அண்ட் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி எப்பவுமே தீரனை அழைச்சி ஸ்கூல் விடுறது அக்கா தான் விடுவாங்க. இன்றைக்கி சிலத்தை நான் விடுவேன். இன்றைக்கி தீரன் நான் தான் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தேன். ஸோ நானும் தீரனை கிளம்பிட்டோம், ஸ்கூலை விடுறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போகிற வழியில் ஒரு மரம் இருந்துச்சு, அக்கா சொன்னாங்க, நாவப்பழ மரம். அந்த மரத்தில் போய் பாரு, நிறைய குட்டி கிடக்கும், எடுத்துகிட்டு வரலாம், நீ பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவனை விட்டுட்டு அப்படி நாவப்பழம் பறிச்சுட்டு வரலாம், எடுத்துகிட்டு பொறுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். தோருக்கு பாருங்க அந்த மரம், அதான் அந்த நாவப்பழ மரம். எதுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் தின்னுட்டு ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது, எடுக்க அவ்வளோ கொட்டுது. அது பாட்டுக்கு இந்த சைடு கொலையாக காய்ச்சிருந்துச்சு, அதையும் பறித்தேன். அப்புறம் கீழே பாருங்கள் அவ்வளோ கொட்டி கிடந்துச்சு. ஸோ தான் எடுத்தேன். இது நம்ம ஊரெல்லாம் கிடச்சிச்சின்னா யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க, அவ்வளோ அப்படியே பொறுக்கி தின்னுடுவாங்க. ஆனால் இங்கே இது ஒரு ட்ராவல் கிடையாது. இந்த இடம் அப்படி நிறைய பேர் நடந்து போகிறதெல்லாம் கிடையாது, பைக் கிடையாது. இது ஒரு தெரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்தேன். நாவப்பழம் சாதனை பொறுக்கிட்டு வந்தாச்சு. நிறையா இருந்துச்சு. ஸோ என்னால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டடி நான் என்ன போட்டிருந்தேன்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் கிருஷோபா அகாடமி அந்த பிடிஎஃப் அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கலைஞரை விளக்கம், ஸோ டாஃபோட கலைஞரை விளக்கம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க சொன்னது ரெண்டுமே நான் மிங்கிள் பண்ணி தான் படிச்சுட்ருக்கேன். இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த 21 லெசனையும் சரி, டாஃபோட டெஸ்ட்டுக்கு உள்ளது சரி, அதையும் மிங்கிள் பண்ணி படிச்சுட்ருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா புவியியல் தான் படிச்சுட்ருக்கேன். புவியில் நான் ஃபஸ்ட்டு இயற்கை அமைவுகள் அப்புறம் இயற்கை அமைப்பு அந்த டைட்டில் ஃபஸ்ட்டு அதுதான் படிச்சுட்ருக்கேன். நான் நோட்ஸ்லாம் நான் படிச்சுட்டு நோட்ஸ்லாம் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை எல்லாமே ரிவிஷன் விட்டுட்டு, ஸோ ப்ளஸ் நான் எழுதுகிறப்போ நிறையா டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்போம். எழுதுகிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா டெஸ்ட்டு வரும். அந்த கோஸ்டிங் எல்லாமே இதெல்லாம் நோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்குன்னு தனியாக நோட் போட்டிருக்கேன். எனக்கு தெரியும் நான் எப்படி போட்டிருப்பேன் எல்லாமே. உங்களுக்கு நான் போன வீடியோலே போன வீடியோவில் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நான் என்னோடய கைட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி படிக்க டாபிக் 2 டாபிக் தான். இந்த நீர் ஆதாரங்களும் அது ரெண்டு டாபிக் நான் படிக்கணும் இன்றைக்கி. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக புவியில் உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவியில் எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நைட்டு லைவ் போட்டிருந்தேன். அந்த இமயமலை எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நைட்டில் லைவ் கூட போட்டிருந்தேன். ஸோ ரீடிங் விடலாம், ஓரளவு ரீடிங் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவும் போட்டிருந்தேன். ஸோ லைவ் எப்போ டைம் கிடைக்கிதோ நான் அப்பப்போ போட்டுறது. இது ப்ளஸ் நான் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது தமிழ் டெஸ்ட் தான் அட்டன் பண்ணேன். இது நான் இயற்கை அமைப்புகள் இந்த டைட்டில் பார்த்திங்கன்னா டர்ஃபோட கொடுத்துருந்த கலைஞரை விளக்கம், வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நடக்கிற அந்த எக்ஸாமுக்குள்ளே ஒரு பாட்டு இது. இந்த டைட்டில் இந்த சிலபஸ் வரும். ப்ளஸ் 21 டைட்டில் கொடுத்துருந்துவாங்க கிருஷோபா அகாடமியில். அதில் இந்த டைட்டில் ஆட் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒரே இதாக இருக்கனால எனக்கு ஈஸியாக போச்சு. ஸோ ரெண்டுமே ஒரே சேமாக இருக்குது, அதனால் எனக்கு ஈஸியாக போச்சு. அப்புறம் தமிழுக்கு நான் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கலைஞரை விளக்கம் டெஸ்ட்டு 1 போட்டேன். ஸோ ரொம்ப லேட்டாக 1 வீக் தள்ளி போயிட்டு ஆல்ரெடி 21 நினைக்கிறேன், அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எக்ஸாமுன்னு. அந்த ஃப்ரைடே தான் சண்டே என்னைக்கு எழுதுனேன்னா சண்டே தான் நான் எழுதுனேன் நான் அன்றைக்கி. ஸோ எழுதிட்டு 100 கொஷின் கொடுத்துருக்காங்க, 1.5 மணி நேரம் 100 கொஷின் அந்த மாதிரி. அப்புறம் தமிழ் தான் எழுதுனேன். ஸோ கரெக்ஷன் நிறையா தான் இருந்துச்சு எனக்கு. பட் பார்க்கணும், அவங்க நிறையா கொஞ்சம் டவுட் டிஸ்கஷன் நிறையா போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த விதமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறையா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது கிருஷோபா அகாடமி அந்த ஷெடியூலும் ஃபாலோ பண்ணுறேன். ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் போட்டு ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்க. கலைஞரை விளக்கம் இது திங்கள், புதன், வெள்ளி 3 நாள் நடக்கும். ஸோ தேங்க்யூ. இதான் என்னோட ஒரு இன்றைக்கான ஒரு வீடியோ.
நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ ஷெட்யூல் கீழே கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு டவுட் செக்ஷனும் வரும். ஸோ தேங்க்யூ.